ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து வயர்லெஸ் பேஸ்டு பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். இப்போ இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் வந்து பேஷண்ட்ஸ் ஒரு வார்டில் இருப்பாங்க. செப்பரேட் நர்ஸ் ஸ்டேஷன்ஸ் இல்லை டாக்டர்ஸோட செப்பரேட் ரூம் அந்த மாதிரி நிறைய கேபின்ஸ்லாம் இருக்கும். இஃப் இன்கேஸ் இப்போ பேஷண்ட் வார்ட்லேயோ இல்லை பேஷண்ட்டோட ஸ்பெசிஃபிக் கேபினில் வந்து பேஷண்ட்ஸோட பாடியில் ஏதாவது அப்நார்மலாக வந்து சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா அவங்களால டக்குன்னு எழுந்து போய் நர்ஸையோ இல்லை டாக்டரையோ கூப்பிட முடியாது. இஃப் இன்கேஸ் அவங்க பக்கத்தில் யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான கிட் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா, இஃப் இன்கேஸ் பேஷண்ட் வந்து ஒரு சென்சாரில் வேவ் பண்ணாலோ இல்லை ஒரு பட்டனில் ப்ரெஸ் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே நர்ஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை வந்து டாக்டர்ஸ் இருக்கிற கேபின்லையோ இல்லை மெயின் ஏரியாவில் வந்து எதுலையாவது வந்து பேஷண்ட் யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் அலர்ட் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணுறது அந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட். ஃபஸ்ட்டு டெமோ பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு 12 வோல்டேஜ் அடாப்டர் கொடுத்துருப்போம். அதுக்கு ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் கிட் வந்து ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே அண்ட் இது எல்லாத்துலேயுமே பவர் எல்இடி வந்து ஆன் ஆகும். ஆன் பண்ண பிறகு இப்போ இதுக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு மினி கிட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பேஷண்ட்டோட வார்டில் இல்லை பேஷண்ட்டோட கையில் இருக்கும். இது வந்து நர்ஸ் ஸ்டேஷனில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணக்கூடிய கிட்டு வந்து இதுதான். ஸோ அடாப்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட இந்த சின்ன கிட்டை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து டிரான்ஸ்மிட்டர் கிட்டு. இப்போ இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எல்இடி இண்டிகேஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இதை ஆன் பண்ண பிறகு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் அடாப்டர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எல்சிடியில் இந்த மாதிரி வயர்லெஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது டைட்டில் ஷோ ஆகும். ஷோ ஆகிட்டு பேஷண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போது இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற சென்சார் தான் ஐஆர் சென்சார். இப்போ இந்த ஐஆர் சென்சாரில் சம் பேஷண்ட்ஸோட மூவ்மெண்ட் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு அலர்ட் மாதிரி ரெடி ஆகும். பீப் சவுண்ட் அண்ட் லைட் அலாம் ப்ளஸ் உங்களோட எல்சிடியில் எந்த பேஷண்ட் நம்பர், அதாவது பேஷண்ட்டோட நம்பர் என்ன, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிறது நம்மளால் இந்த எல்சிடி அண்ட் அலாம்லேருந்து நம்மளால் இண்டிகேட் பண்ணிக்க முடியும். இஃப் இன்கேஸ் இந்த சென்சார் இனிஷியேட் ஆகாமல் எனக்கு ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணனாலும் எனக்கு என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த அலர்ட்டிங் அப்படிங்கிறது ஷோ ஆகும். இப்போ பட்டன்லேருந்து கை எடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு அலர்ட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆஃப் ஆகிடும். பேஷண்ட்டோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நார்மல்னு ஷோ ஆகும். ஓகே, இப்போ காம்பனண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். இப்போ இந்த மினி கிட்டு தான் வந்து டிரான்ஸ்மிட்டர் கிட்டு. இப்போ இது ஏன் டிரான்ஸ்மிட்டர் கிட்டுன்னு சொல்கிறோன்னா, இப்போ இந்த ப்ராஜெக்டோட மெயின் காம்பனண்ட் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். இப்போ இந்த கிட்டில் இருக்கிறது தான் ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் இந்த நர்ஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கிட்டு தான் ஆர்எஃப் ரிசீவர். இப்போ ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, நான் இந்த ஐஆர் சென்சாரோ இல்லை இந்த புஷ் பட்டன் மூலியமாக ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் சிக்னல் கொடுக்கும்போது எனக்கு இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக எனக்கு இந்த ரிசீவரில் ரிசீவ் ஆகி எனக்கு வந்து என்ன ஆகுது, இந்த அலர்ட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கொடுக்குது. இப்போ இந்த ஆர்எஃப் அப்படிங்கிறது ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு காம்பனண்ட். இப்போ இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மீடியமை வச்சுக்கிட்டு நான் இங்கேருந்து ஒரு சிக்னல் பாஸ் பண்ணேன்னா எனக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலியமாக எனக்கு இந்த ரிசீவருக்கு ரிசீவ் ஆகும். இந்த ரிசீவர்லேருந்து எனக்கு என்ன ஆகும்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்கு ரிசீவ் ஆகி எனக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு அலர்ட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற மற்ற காம்பனண்ட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இது வந்து ஐஆர் சென்சார். அந்த ஐஆர் சென்சார் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ எனக்கு இதில் இருக்கிறது டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். இப்போ இதில் வந்து ஐஆர் வேவ்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ அந்த டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக ப்ரொடியூஸ் ஆகிற வேவ்ஸை நான் இன்டரப்ட் பண்ணுற விதமாக எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டில் பட்டு எனக்கு ரிசீவரில் ரிசீவ் ஆகிறப்ப எனக்கு இந்த டேட்டா பின்னில் ஒரு கைண்ட் ஆஃப் வோல்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் நான் சிக்னல் அப்படிங்கிறது மீன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த சிக்னல் மூலியமாக எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு இங்கே வந்து இங்கே ஐஆர்லேருந்து எனக்கு ஒரு வோல்டேஜ் கிடைக்கிதுங்கிறது இங்கே டினோட் பண்ணி எனக்கு இங்கே வந்து சென்ட் பண்ணும். அதை வந்து நான் எல்சிடியில் நான் வச்சு ஷோ பண்ணிப்பேன். அடுத்தது இந்த கிட்ட பவர் அப் பண்ணுறதுக்காக ஒரு 9 வோல்டேஜ் பேட்ரி அண்ட் இது வந்து புஷ் பட்டன். இந்த ரிலே எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்விட்சிங் பர்பஸ்க்காக இந்த ரிலே அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ நர்ஸ் ஸ்டேஷனில் இருக்கிற கிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பவர் சப்ளை போர்டுன்னு சொல்லுவோம். பவர் சப்ளை போர்டு எதுக்காக யூஸ் பண்ணிக்கோன்னா, இப்போ நான் கீழே கொடுத்துருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸுமே 5 வோல்டேஜில் ஒர்க் ஆகக்கூடிய காம்பனண்ட். ஸோ எனக்கு இந்த அடாப்டர் அப்படிங்கிறது 12 வோல்டேஜ். இஃப் இன்கேஸ் எனக்கு 5 வோல்டேஜ் அடாப்டர் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த பவர் சப்ளை போர்டு அப்படிங்கிறது தேவைப்படாது. இங்கே நான் 12 வோல்டேஜ் அடாப்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுனால நான் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பவர் கண்ட்ரோலிங்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அடுத்து இந்த காம்பனண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ESP32. இப்போ இந்த ESP32ல் எதுக்காக மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இப்போ இது எதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இப்போ எனக்கு இங்கேருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கணும், எனக்கு அலர்ட்டிங் சிஸ்டம் வேணும், இந்த எல்சிடியில் வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியணும், இந்த கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு கோடிங்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கிற கோடிங் மூலியமாக தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இங்கே நடக்கக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த கம்ப்ளீட் கிட்டோட ப்ராசஸிங் யூனிட்னு பார்த்தோம்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான். எப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து CPU வந்து ப்ராசஸிங் யூனிட்டாக இருக்கோ அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் கிட்டுக்குமே இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் ப்ராசஸிங் யூனிட்.
அடுத்தது இந்த சைடு வந்து ரிலே கொடுத்துருக்கோம். ரிலே அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்விட்ச் போர்டில் மேனுவலாக நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கிற மாதிரி கோடிங்கில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கோடிங்கில் வரக்கூடிய சிக்னல் வச்சு எனக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற லோட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிலே அப்படிங்கிற காம்பனண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பஸர் இண்டிகேஷனுக்காக, இது வந்து எல்இடி அண்ட் இது வந்து எல்சிடி டிஸ்பிளே. நார்மலாக நம்ம என்ன ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குதுங்கிறது டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த எல்சிடி டிஸ்பிளே.